ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 2வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும், அது உங்களால் மட்டும் முடியும். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனி அவர்களுடைய ஃபேமிலி என்ட்ரி கொடுத்து இப்போ தான் வந்து வெளியே போனாங்க. அவங்களுடைய தங்கை விஜி பயங்கரமான விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக விக்ரம் கூட இனிமேல் அதிகமாக பேசாத, அதுக்கப்புறம் எஃப்ஜே கூட இருந்த விஷயங்களை மறைமுகமாக சொன்னதாக இருந்தாலும் இருக்கட்டும். அப்புறம் விஜே பார்வதி தான் கண்டென்ட் கொடுக்குறா, உன்னாலேயே முடியலை அப்படின்னு கேட்டது, டிக்கெட்டுனால விட்டுறாத அப்படி சொன்ன விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. ஸோ உங்களுக்கு என்ன எப்படி பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்னதா, விஜய் வந்தது மூலமாக எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக டாப் 5ல கனி இருப்பாங்க. உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கானாவனத்தோட ஃபேமிலி வரப்போகிறார்கள். அதுக்காக நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்னொன்று சபரியோட ஃபேமிலி அடுத்ததாக வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானாவனத்து இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 49,352 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 25.14. ஸோ கானாவனத்துக்கு ஓட்டு சும்மா தெறிக்க விடுது. ஏன்னா இவருக்கும் அடுத்தபடியாக இருக்கிற திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் எங்கேயோ இருக்கார். அவருக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு அவர் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேமுக்கு அவருக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். இன்னும் பார்வதி மாதிரிலாம் வந்துட்டு கேமை அடித்து நொறுக்கி எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக 6 ரேஞ்சுக்கு ஓட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி ஓட்டு வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அவங்களுடைய மனைவி வந்துட்டு வந்தவொடனே சொல்லிட்டாங்க, இங்கே பார், நீ இதுக்கப்புறமா இந்த கேமில் ஏதாவது பண்ணணுன்னா உன் கோவத்தை கம்மி பண்ணணுன்னு. நான் எங்கள் கோவத்தை பார்த்தா இதை தான் சொல்ல வந்தேன், கோவப்படாத, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரம்யாவோட விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சொன்ன பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு அவங்க மழுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,914 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.28. திவ்யாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட குழந்தைகளும் வந்து திவ்யாவை பிடிக்கலன்ட்டாங்க, நீங்கள் அம்மா கூட சண்டை போட்டிங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விஜய் பார்வதி கிட்ட பேசினாங்க, ஆனால் திவ்யா கிட்ட பேசலாம். ஆனால் திவ்யாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. என்னென்னா, அதாவது எல்லாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னும் போது திவ்யா வந்து குட் கேரக்டரு, போல்டான பர்சனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றினாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி அவங்களும் பேசிகிட்டு இருக்கும். இவங்க நடுவில் வந்து காஃபி வேணுமா, ஆமாம், சுகர் கொஞ்சம் போடணும், ஸ்ட்ராங்காக வேணுமா, நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா விஜய் பார்வதி உங்களுடைய பர்மிஷனோடு நாங்கள் கொஞ்சம் பேசிப்போம், அந்த அளவுக்கு புரியுதுங்களா, இருக்கல புகை லைட்டாக அந்த மாதிரி. பட் திவ்யாவுக்கு செம்மையாக ஓட்டு வந்துட்டுருக்கு. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,001 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 12.23. இவங்களுக்கும் திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது, வேற மாதிரி. ஆனால் மக்களோட ஓட்டு வந்துட்டு பார்வதி பக்கம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்வதியோட கேம் கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு கேம், அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோன்னா அதுக்கு முக்கிய பங்கு ப்ரொமோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி இருக்கும். அவ்வளோ ப்ரொமோஸ் எல்லாமே விஜய் பார்வதி பற்றி மட்டும்தான். அப்புறம் வாட்டர்மலன் சார், மீதி எல்லாருமே வந்து ஒன்றுமே பெருசாலாம் இல்லை. சரிங்களா? அதனால தான் வந்துட்டு வந்த விஜயலட்சுமி கூட வந்துட்டு பாரு மட்டும் தான் வந்து கண்டென்ட் கிவர், ஃபேக்கே கிடையாது, அவள் யாருக்கிட்ட நடிக்கவும் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ வந்தவங்களாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு பிரபலமாக பேசும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து எவ்வளோ பேரோட மக்களை வந்து வென்றிருக்காங்க அப்படின்ட்டு. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 16,394 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.35. அரோரா ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிட்டாங்க நம்ம விஜயலட்சுமி, உன்னெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிடும் அப்படின்னாங்க. அதாவது ஒரு சில பேர் பேசுவாங்க, ஆனால் ஒரு சில பேர் சர்க்காஸ்டிக்காக பேசுவாங்க, அது உனக்கு தெரியுது, நீ அதை வந்து இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதாவது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி கலாச்சி விட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுறது சர்க்காஸ்டிக்காக யார்கிட்டனா விஜய் பார்வதி கிட்ட மட்டும்தான். வேறு யார்கிட்ட பேசுனாங்களாம் கேட்டிங்கன்னா கமருதீன் கிட்ட, வேறு யார்கிட்டையுமே இது வரைக்கும் இந்த மாதிரி பெருசாக வந்து பேசுறது கிடையாது. ஸோ அதை வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோரா ஓட்டு பற்றினா அமோகமாக இருக்குது. பட் அவங்களுக்கே டஃப் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒன்று இருக்குது. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி. என்னங்க சொல்கிறீங்க கனியா, ஏங்க ஓட்டு கம்மியாக இருந்தாங்க, வந்துட்டாங்க. நான் தான் சொல்லலை விஜய் வந்தவொடனே அவங்களுடைய விஷயங்கள் மாறும்னு. இப்போ கனி எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,835 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.07. ஸோ கனிக்கு இதுக்கப்புறம் இன்னும் ஓட்டு அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் கனிக்கிட்ட விஜய் சொன்ன ஒரு சில விஷயங்கள், விக்ரம் கிட்ட அதிகமாக பேசாத, இதுமாரி எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி விக்ரம்கிட்டையும் பேசு, இல்லை விக்ரம்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசு, அது ஒன்று. அதுக்கப்புறம் தனியாக கேம் விளையாடு, டிக்கெட்டு ஃபுல்லானாலும் உன்னுடைய பொறுப்பு, அதை நீ ஈஸியாக விட்டுறாத, கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக வேணும் உனக்கு. அதுக்கப்புறம் உனக்கு ஆனால்
டிக்கெட்டு ஃபினால் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் வந்துட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்தாங்க. பார்வதியாக கண்டென்ட் கொடுக்க முடியுது, உன்னால் கொடுக்க முடியாதா, நீ அவளை விட நல்ல கேம் புரிதலாக இருக்கிற ஒரு ஆளாச்சு அப்படின்லாம் சொல்லி நல்லா ஷைன் பண்ணி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக கனி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னதில்ல. 6வது பேஸ் பார்த்தா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி நான் 15,325 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.81. ஸோ சாண்ட்ராவை பற்றி சூப்பராக ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாரம் உங்களோட ஃபஸ்ட்டு வாரத்தில் சில்லறை சதுர விட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிட்டீங்க, நீங்கள் நல்ல கேரக்டர் தான் அப்படின்னாங்க. ஆனால் கனிக்கிட்ட சாண்ட்ரா பற்றி என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ராவை லெஃப்ட் ஹேண்டில் நீ வந்து டீல் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும். நீ என்ன அவங்க வந்து அன்றைக்கி வந்து சாரி கேட்கறதுக்கு நீ லிவிங் ஏரியாவில் வந்து பற்றி அப்போ தான் நீயே வெளியே தெரிஞ்ச. அதே மாதிரி அவங்க கால் மேலே காலப்பட்டு அவங்க கம்பீரமாக உட்காந்துருக்காங்க, நீ எதிர்த்து கை கட்டி நின்றுட்டுருக்க, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கனியை திட்டினாங்க சாண்ட்ரா விஷயத்தில். ஸோ சாண்ட்ராவுமே இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க, அது பார்க்கவே நல்லாவே தெரியுது. 7வது பேசுகிறதுனா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 12,137 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.18. ஸோ சபரி சூப்பரான ஒரு பர்சன். எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பாராட்ட தான் செஞ்சாங்க. நல்ல அன்பு உள்ளம் கொண்ட ஒரு ஆள். இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய ஃபேமிலி தான் அடுத்து வரப்போகிறாங்க. அவங்க அம்மா கண்டிப்பாக இவரை பார்த்து செம்மையாக வந்து அடப்போகிறாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,915 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.07. ஸோ விக்ரமுக்கு செம்ம பேர் டேமேஜ் இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. அதுவும் கனி இனிமேல் விக்ரம் பக்கம் போகவே போகாதுன்ட்டாங்க. விக்ரமை கலாச்சாங்க. விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்க, எங்கள் அக்கா கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் பழகினா தானே, அதுக்குன்னு நான் 75 நாள் உங்கள் கூட பழகிட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டாங்க. விக்ரம் ஆஹா ஃபுல் ஃபயர் மோடில் தான் இருக்காங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தாப்புல. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய நெகட்டிவ்லாம் போயிட்டுருக்கு. 9வது பேஸ் பார்த்தீங்கன்னா அமித் வந்தார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8,884 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.53. ஸோ லாஸ்ட் இருந்தார், கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மேலே வந்திருக்காரு. பட் அமித் இஸ் அ வெரி குட் காய். காலையில் அமித்துக்கும் கனிக்கும் சரியாக முட்டிக்கிச்சு. என்னென்னா இல்லை ஏதாவது இவரை பற்றி வந்துட்டு கனி வந்துட்டு இவரையும் விஜய் பார்வதியும் வச்சு பேசுவாங்களாம், அதை காமெடி எடுத்துக்கிடுவாங்க. அதே அவர் வந்துட்டு கனியை வந்து குரூப்பிசம் அது இதுன்னு சொல்லிட்டாங்கன்னா டென்ஷனே கற்றுவாங்களாம். பிடிச்சி கற்று விட்டார். நீங்கள் என்னை சொல்லும்போது நான் சிரிக்கணும், ஆனால் நான் உங்களுக்கு சின்ன கலாச்சா உங்களுக்கு வந்து கோவம் வந்துருமா அப்படின்னு. நல்லாயிருக்கு அமித் பேசுகிற விஷயங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,740 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.34. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா இந்த வாரம் ஹோகையா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சுபிக்ஷா கூட விக்ரம் போவாரா அப்படின்னு தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வெளியே போனால் சமமாசாக இருக்கும். பட் விக்ரம் வெளியே போகக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லா கேமுக்கும் சபரியிலேருந்து சாண்ட்ராலேருந்து கனிலேருந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ஒரு நல்ல ஒரு ஆள். முக்கியமாக அரோரா விட நல்ல சூப்பரான ஒரு ஆள். ஆனால் அவருக்கு ஓட்டு வரலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ரைட், இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,96,297 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியே போவாங்க? கண்டிப்பாக சுபிக்ஷா தான். பட் கூட வந்துட்டு யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.